வீராங்கனைகளுக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் சல்யூட். இந்த விளையாட்டுகள் வந்து ஆண்கள்னால தான் முடியும். இப்போ பஸ் ஓட்டுறதுன்னா ஆண்கள்னால தான் முடியும், விமானத்தை ஓட்டுறதுன்னா ஆண்கள்னால தான் முடியும். உட்காந்துருக்கும் போது நான் வந்து உங்களுடைய ரசிகன் சொல்லி உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட்ஸ் போட்டுக்கிறேன். கபடி எல்லாம் விளையாண்டு பார்த்து முடியாமல் தான் உள்ளதுக்குள்ளே ஈஸியான கேம் டேபிள் டென்னிஸில் போய் சேர்ந்துட்டேன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கபடி வீராங்கனைகளுக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் சல்யூட். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு பேசின காலத்துலேயும் கூட என்ன பண்ணிடுறாங்கன்னா, சில வேலைகள் வந்து ஆண்கள்னால தான் முடியும், சில விளையாட்டுகள் வந்து ஆண்கள்னால தான் முடியும். இப்போ பஸ் ஓட்டுறதுனா ஆண்கள்னால தான் முடியும், விமானத்தை ஓட்டுறதுனா ஆண்கள்னால தான் முடியும். குறிப்பிட்ட விளையாட்டு, அதில் குறிப்பாக கபடி போட்டி வந்து ஆண்கள்னால தான் முடியும், பெண்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டம், ஏன்னா வந்து அதுக்கு பெரிய உடல் வலு வேணும் அப்படின்னு நினைக்கப்பட்ட நேரத்தில் அதையெல்லாம் முறியடித்து நீங்கள் இங்கே வீராங்கனைகளாக உட்காந்துருக்கும் போது நான் வந்து உங்களுடைய ரசிகன் சொல்லி உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட்ஸ் போட்டுக்கிறேன். இல்லை, கபடிங்கிறது ஒரு ரொம்ப டஃப் கேம், அது எனக்கே தெரியும். நான் ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் விளையாண்டுருக்கிறேன். கபடியெல்லாம் விளையாண்டு பார்த்து முடியாமல் தான் உள்ளதுக்குள்ளே ஈஸியான கேம் டேபிள் டென்னிஸில் போய் சேர்ந்துட்டேன். இது நம்மளுடைய விளையாட்டு வரலாறு. என் ஹைட்டுக்கு டேபிள் டென்னிஸுக்கு சம்மந்தமே இல்லை. திராவிட மாடலின் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மாணவிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு இந்த விழா நடக்குது. இந்த விழாவை பெரும் முயற்சி எடுத்து நடத்துபவர் மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள், அதனுடைய அன்பு தம்பி. அவருக்கு என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மணத்தி கணேசன் அவர்களுக்கு வந்து கீழே போட்டிருக்காங்க பாருங்க, நிஜ ஹீரோ, நிஜமான கதாநாயகன் அவர் தான். இன்னைக்கு இந்த மேடையில் நான் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மிகச்சிறப்பான படமாக கொண்டு வந்த என்னுடைய அன்பு தம்பி இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும், மணத்தி கணேசனுடைய வேடத்தை மிக சிறப்பாக நடத்தின விக்ரம் உடைய மகன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து பேச்சளவில் இல்லாமல் இந்த இன்னைக்கு வந்து மன மகிழ்ச்சி உடல் பயிற்சி ரெண்டும் வந்து பிணைஞ்சு இருக்குது. நம்ம வந்து உடம்பு வலுவாக இருந்தால் தான் மனசும் வலுவாக இருக்கும், மனசு வலுவாக இருந்தால் தான் உடம்பும் வலுவாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி எந்த சைக்காட்ரிஸ்ட்கிட்ட மனநல மருத்துவர்கிட்ட போய் கேட்டால் நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் 1008 கஷ்டம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த கஷ்டத்தையெல்லாம் நிவர்த்தி செய்கிறதுக்கு மிக முக்கியமான விஷயம் வந்து உடற்பயிற்சி தான். அதுலேயும் குறிப்பாக ஏதாச்சும் ஒரு விளையாட்டில் நம்ம இணைஞ்சிருந்தோம்னு வச்சுங்களேன், அது வந்து நம்ம மனசையும் உற்சாகமாக வச்சுருக்கோம். அதுக்கு வந்து வெறும் பேச்சளவில் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதுலேயும் அவர் வந்து மிகப்பெரிய அளவில் அக்கறை காட்டுறார். அவர் வாக்கிங் போகிறதாட்ட, அவர் ஜிம்முக்கு போகிறதாட்ட. இன்றைக்கி வந்து ஒரு 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 லேட்டஸ்ட் மாடல் பைக்கை வந்து அது அவ்வளோ வெயிட் உள்ள பைக்கு, அதை ஓட்டி ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்காரு. எனக்கு அதை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பினார். எனக்கே அதிசயமாக இருந்தது. ஏன்னா வந்து எனக்கு அவருக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வயசு தான். அது மாதிரி அவருடைய வழியில் வர என்னுடைய அன்பு தம்பி மாண்புமிகு அமைச்சர் சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து எவ்வளோ ஃபிட்டாக இருக்கார் பாருங்க. அவர் பார்த்தா எனக்கே பொறாமையாக இருக்குது. ஒரு அமைச்சர் வந்து இவ்வளோ ஃபிட்டாக இருக்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு எனக்கெல்லாம் பெரிய ஒரு உதாரணமாக இருக்குது அவர். என்ன, எனக்கு தெரியும் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்து ஏகப்பட்ட ஃப்ராக்சர் ஆகி கால் இனிமேல் வந்து நடக்க முடியாது, சமணங்கால் போட்டு கீழே உட்கார முடியாதுங்கிற நிலைமை வந்ததுக்கப்புறம் கூட அவர் வந்து உடற்பயிற்சி செய்து இன்னைக்கு மராத்தானில் வந்து மிகப்பெரிய சாதனை படைச்சிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள். இன்னைக்கு சமீபத்தில் அவருடைய ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். பெஞ்ச் ப்ரெஸ் வந்து சர்வசாதாரணமாக அடிக்கிறாரு. அது என்ன வெயிட்டுன்ட்டு, ஏன்னா அது பார்க்கலையே தெரியுது, அந்த வந்து அதனுடைய ஒரிஜினல் வெயிட் என்னன்னு தெளிவாக தெரியுது. சர்வசாதாரணமாக பெஞ்ச் ப்ரெஸ் அடித்தார். அதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா உடல் வலுவாக இருக்கிறது மனசு வலுவாக இருக்கும், அது ரொம்ப முக்கியம். மனப்பயிற்சியும் உடற்பயிற்சியும் ரொம்ப முக்கியம். நான் மிஸ் பண்ணுறதே இல்லை. நம்ம உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சிட்டோம்னா, காலையில் எழுந்திரிச்சு அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ 1 மணி நேரமோ செஞ்சு முடிச்சிட்டோம்னால மனசுக்கு ஒரு தெம்பு வரும். அதுக்கு என்ன காரணம்னா, உடற்பயிற்சி செய்யும்போது ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்குது, டோப்பமின் செரட்டோனின் என்னமோ சொல்லுவாங்க எல்லாம். அதனால் வந்து மனசு நம்மளுக்கு உற்சாகமாக இருக்கையில் அன்னைக்கு ஒரு நாளே ரொம்ப நல்லா ஆரம்பிக்கும். காலையில் எந்திரிச்சோன்னு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சுட்டு நான் ஷூட்டிங் போகிறேன், அவங்க வேலைக்கு போகையில் மனசு ரொம்ப தெம்பாக இருக்கும். அந்த பிளட் ஃப்ளோலாம் வந்து
ரொம்ப நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தும். நம்மளுக்கு நம்மளை நாமளே தட்டி கொடுத்துக்கலாம். இன்னைக்கு இவ்வளவு புஷ்அப்ஸ் போட்டேன், இவ்வளவு இந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நம்ம வெளியே போய் பேசல, அதை பற்றி நம்ம பெருமையாக பேசிக்கலாம். இன்னைக்கு காலையில் இவ்வளோ புஷ்அப்ஸ் அடித்தோம் அப்படின்ட்டு எல்லாம். அதனால் இந்த விளையாட்டும் உடற்பயிற்சியும் மனப்பயிற்சியும் ரொம்ப முக்கியம். இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக முன்னெடுக்கிற என்னுடைய அன்பு தம்பி மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு நான் அவருடைய உடம்பு ஃபிட்னஸுக்கு நான் அவரோட ரசிகன். அது இந்த பெஞ்ச் ப்ரெஸ் எல்லாம் அடிக்கிறத பார்த்தோன்னே எனக்கே ஒரு பொறாமையாயிருச்சு. என்னப்பா இந்த போடுறாரு இவர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னைக்கு உண்மையிலேயே நான் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கேன்னா நாங்கள்லாம் நிழல் கதாநாயகர்கள் தான். நிஜ கதாநாயகன் மணத்தி கணேசன் அவர்கள் தான். அவரை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். இதை வார்த்தை அளவில் நிற்காம எப்படி நம்ம ஒரு ரசிகர்கள் நடிகரை பார்த்தா அவங்க கூட செல்ஃபி எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்களோ, அது மாதிரி நான் இன்னைக்கு என்னுடைய நிஜ ஹீரோ மணத்தி கணேசன் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலான்னு ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக உரையாற்றிய புரட்சி நடிகர் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பணிந்த நன்றி. திராவிட இயல் நாயகர் தமிழ்நாட்டின்